கர்த்தர் நல்லவர். और प्रभु भला है। நம்ம எல்லாரும் கண்களை மூடி और हम सबको आंखों को बंद நாம் करके ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். हम प्रभु की ओर देखेंगे ஆண்டவர் தொடர்ந்து இந்த செய்தியில நம்மோடு கூட இடைப்படுவாராக. और परमेश्वर लगातार संदेश के द्वारा हमसे बातें करे சாட்சி சொன்ன பிள்ளைகளை கர்த்தர் और ஆசீர்வதிக்கட்டும். गवाही बताए परमेश्वर के बच्चों को प्रभु आशीष அவருடைய करे சமாதானத்தினால நிரப்பட்டும். और उन्हें अपने शांति से भरने दे। சங்கீதங்கள் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். और संहिता के द्वारा परमेश्वर ने हमसे बातें किया है எல்லார் கண்களை மூடுவோம். और सबको आंखों को बंद करेंगे। அன்பின் பரலோக और பிதாவே, प्रेमी स्वर्गीय पिता, இந்த ஆராதனை நேரத்துல इस आराधना के समय எங்களை முழுவதுமாக அறிந்தவர், और पूरी तरह से हमें जानने वाले, எங்களை குறித்த கர்த்தருடைய சித்தம் இந்த நாட்களில நிறைவேற வேண்டியது இருக்கிறதுனால और हमारे ऊपर जो परमेश्वर की योजना पूरा होने के कारण நாங்க சோர்ந்து போகாம हम निराश ना होते हुए ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து और प्रभु की मर्जी को अपने आप को கர்த்தரால सौंपकर நடத்தப்படுறதுக்கு और प्रभु की अगुवाई को प्राप्त करने के இந்த लिए நாட்கள்ல நாங்க முழுவதுமாக எங்களை ஒப்பு கொடுத்து और इस दिनों में पूरी तरह से अर्पित कर ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ और प्रभु की योजना के अनुसार जीवन को बिताने के लिए எங்களுக்கு கிருபை தாங்க, और आप हमें अनुग्रह देना, பலன் தாங்க. बल को देना प्रभु। எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் இருக்கிறது. और हर एक बात में परमेश्वर की हाथ है எங்களுக்கு வெற்றியை கொடுக்கிற தேவன். और हमें विजय को देने वाला परमेश्वर। அற்பமான ஆரம்பம், और एक छोटी सी शुरुआत है சம்பூரணமான முடிவு உண்டாகும். और उसमें एक परिपूर्णता का एक अंत होगा। எங்க வழிகளிலெல்லாம் பாதங்கள் கல்லில இடராதபடிக்கு और हमारा जो है पैर पत्थर में ना लगने के लिए எங்களுக்காக தம்முடைய தூதர்களுக்கு நீங்க கட்டளையிடுகிறவரா இருக்கிறீங்க. और हमारे लिए अपने दूतों को आज्ञा देने वाले நாங்க கடந்து परमेश्वर। செல்லுகிற பாதைகள் கரடு முரடானவைகள். हम जाने वाला जो रास्ता है वो एक टेढ़ा मेढ़ा रास्ता है நாங்க விரும்புகிற வாழ்க்கை இல்லாவிட்டாலும் और हम चाहने वाला जीवन ना हो तो भी அந்த சூழ்நிலையில நாங்க கடந்து செல்லும் பொழுது और उस रास्ते से हम गुजरे तो भी கரடு முரடான பாதைகள்ல கடந்து செல்லும் பொழுது टेढ़े मेढ़े रास्ते में हम चले तो भी கஷ்டத்தோடு வேதனையோடு துக்கத்தோடு கடந்து செல்லும் பொழுதும் और कष्ट और वेदना दुख के साथ उस राहों में हम गुजरते समय எங்களை காக்கும்படிக்கு हमें संभालने के लिए எங்களுடைய பாதம் கல்லில இடராதபடிக்கு और हमारा पैर जो है पत्थर में ना लगने के लिए நாங்க விழுந்துராதபடிக்கு हम ना गिरने के लिए அந்த கல்லுகள் எல்லாம் எங்க பாதத்தை சேதப்படுத்திராதபடிக்கு और वो पत्थर हमारे पैरों में कोई नुकसान ना पहुंचाने के लिए தூதர்களுக்கு கட்டளையிட்டு दूतों को आज्ञा देकर நாங்க அந்த கடினமான பாதையிலும் हम उन कठिन हालातों में भी அந்த இடத்திலும் और उस स्थान पर भी நாங்க சேதப்படாம हमें कुछ வெட்கப்படாம लज्जित ना होने அழிஞ்சு के लिए, போகாம हम नष्ट ना होने के விழுந்துராம लिए, हम ना गिरने के எங்களை लिए, கரங்களில ஏந்தி கொண்டு போகும்படிக்கு हमें अपने हाथों से संभालने के लिए தூதர்களுக்கு और கட்டளையிடுகிறவராயிருக்கிறீர். दूतों को आज्ञा देने वाले परमेश्वर, எங்களை நடத்துவதற்கு நல்லவராயிருக்கிறீர். हमें चलाने के लिए अच्छे परमेश्वर हुआ। உமக்கு நன்றி செலுத்துகிறேன். आपको धन्यवाद करते हैं। தொடர்ந்து எங்களை நடத்துங்க. लगातार हमें चलाइए, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. हर एक बच्चों को आशीष करें। கர்த்தர் பேசுங்க, प्रभु बातें करिए, சமாதானத்தை கொடுங்க, शांति को दीजिए நன்மைகளை காணட்டும், और भलाई को देखने दे, பெரிய காரியங்களை செய்யுங்க. महान कार्य करना। மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. उद्धार करता यीशु मसीह के नाम से प्रार्थना सुनो अच्छे पिता। ஆமென். आमेन। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நல்லவர். और प्रभु भला है। இந்த நாளிலும் நான் உங்களோடு தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் और आज के दिन आपके बीच में ध्यान के लिए निकालने वाले प्रभु का शास्त्र का वचन பிரசங்கியின் புஸ்தகம். और सभा उपदेश की पुस्तक। இந்த பிரசங்கியின் புஸ்தகத்துல பல காரியங்களை நாம் பார்க்க முடியும். और सभा उपदेश की पुस्तक में कई बातों को हम देख पाएंगे। மனுஷன் பிறந்தது முதல் மரணம் வரைக்கும் பல காரியங்களை சந்திக்கிறான். और मनुष्य जब से वो जन्म लेता है और जब तक वो ना मरे कई बातों का सामना वो करता है। இந்த உலகத்துல பலருடைய ஓட்டங்கள் தேவையில்லாத காரியங்களில தன்னுடைய நேரத்தை, கவனத்தை, தன்னுடைய உழைப்பை, தன்னுடைய பிரயாசத்தை செலவழிக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அதற்கு பலன் என்ன என்பதை இந்த பிரசங்கின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். और इस संसार में मनुष्य जो है कई बातों का जो पीछे जाते हैं, जो बेकार की बातें हैं और सारी बातों का फल क्या है कर कर इस अध्याय में हम देख पाएंगे। இந்த உலகத்தில் பல காரியங்கள் மனிதனுடைய எண்ணங்களுக்கு, மனிதனுடைய விருப்பத்துக்கு பல காரியங்கள் இந்த உலகத்தில் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அல்லது விரும்புவதற்கு
பல காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. और इस संसार में कई ऐसी बातें हैं जो मनुष्य की चाहतों को पूरा करने के लिए या पूरा होने के लिए ऐसी कहीं बातें इस संसार में है। மனுஷனுடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய பல காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. और मनुष्य के जीवन में मेल खाने वाली कई ऐसी बातें इस संसार में है। மனுஷன் பல காரியங்களை முதன்மையாக எடுத்துக்கொள்ளுகிறான். और मनुष्य कई बातों को जो है एक प्रमुखता के रूप में ले लेता है முக்கியமில்லாத காரியங்களை முக்கியப்படுத்தி கொண்டு இருக்கிறான். और जो बातें प्रमुख नहीं है उन बातों को प्रमुख बना लेता है। ஆக ஆண்டவர் என்ன செய்தார்? और परमेश्वर क्या करता है? ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார். और एक मनुष्य को चुन लिया। யாரு? சாலமோனை தெரிந்து கொண்டார். और वो कौन है? सुलेमान को परमेश्वर ने चुन लिया। சாலமோன் ஆண்டவரிடத்துல ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு கொண்டு இருந்தான். और सुलेमान जो है परमेश्वर से ज्ञान मांग रहा था। அவன் கேட்டது தன்னுடைய ராஜ்யத்துல அவன் தன்னை சிறியவனாக நினைத்து கொண்டிருந்ததுனால இந்த ஜனங்களை, இவ்வளவு பெரிய ஜனங்களை நான் எப்படி நடத்த முடியும், அதுக்கு எனக்கு ஞானம் வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டான். और वो जो है अपने राजगद्दी में आने के बाद वो छोटा था, इसलिए उसने कहा मैं इतनी बड़ी प्रजा को कैसे चला पाऊंगा, परमेश्वर मुझे ज्ञान दो। तो परमेश्वर ने उसे दिया। அப்போ ஆண்டவர் சாலமோனை ஞானத்தினால நிரப்பினார். और तब परमेश्वर ने सुलेमान को अपने ज्ञान से भर दिया। அவன் ஞானத்தை கேட்டதுனால கேளாத ஐஸ்வர்யத்தையும் ஆண்டவர் அவனுக்கு और கொடுத்தார். जब परमेश्वर से उसने ज्ञान को मांगा तो जो नहीं मांगा वो धन को भी परमेश्वर ने उसे दे दिया। இப்போ அந்த ஞானி என்ன சொல்றார்? अब वो ज्ञानी क्या कह रहा है? இந்த உலகத்துல காணப்படுகிற எல்லாமே மாயை மாயை மாயை, மனதுக்கு சஞ்சலமான காரியங்கள். और अब वो ज्ञानी क्या कह रहा है कि संसार में दिखने वाली सब कुछ जो बातें हैं सब कुछ व्यर्थ ही व्यर्थ है। எல்லாமே மாயை என்று சொல்லுகிறான். और वो कहता है कि सब कुछ व्यर्थ है। இங்க சாலமோன் என்ன சொல்றாருன்னா, और यहाँ पे सुलेमान क्या कहता है? இந்த ஞானத்தினால, ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினால, और परमेश्वर ने जो ज्ञान उसे दिया उस ज्ञान के कारण எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிறான். और वो सब कुछ वो जांच कर देखता है। பிறந்தது முதல் மரணம் வரைக்கும் உள்ள பிரயாசங்கள், பாடுகள், நடக்கிற எல்லா காரியங்களும் மாயை மாயை, எல்லாமே மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான் என்று சொல்லுகிறார். और सवा उपदेशक कहता है कि जन्म से लेकर मृत्यु तक की हर एक भाग दौड़ जो है सब कुछ व्यर्थ ही व्यर्थ है। இந்த உலகத்துல மனுஷன் சந்திக்கிற எல்லாமே மாயை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और इस संसार में मनुष्य जो सामना करने वाला, प्राप्त करने वाला सब कुछ व्यर्थ है। மாயை இல்லாத ஒரு உண்மையான, மெய்யான, ஒரு முதன்மையான, முக்கியமான, நாம் முதலிடம் கொடுக்க வேண்டிய ஒரு காரியத்தையும் சாலமோன் இந்த மாயை மாயை என்று சொல்லி அதோடு கூட நாம் எதை செய்ய வேண்டும், எதை நம்ப வேண்டும், எதை முக்கியப்படுத்த வேண்டும் என்றும் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். और ये जो व्यर्थ कहने वाले सुलेमान जो है, जो व्यर्थ नहीं है, जिसको हमें प्रमुखता देना है, कि जिस पे हमें भरोसा करना है, ऐसे भी एक बात है उसके बारे में भी ये सुलेमान जो कहता है। மனுஷன் இந்த உலகத்திலே எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தாலும் தேவன் ஒரு மனுஷனுக்கு, ஆண்டவர் ஒரு மனுஷனிடத்துல இல்லாவிட்டால் எல்லாமே மாயை என்று சொல்லுகிறான். और वो कहता है कि यदि मनुष्य जो है इस संसार में कई हजारों साल वो अपने जीवन को बिताए तो भी यदि उसके पास परमेश्वर ना हो तो सब कुछ व्यर्थ है। அதோடு கூட இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறான். நீதிமானா இருக்கட்டும் அல்லது துன்மார்க்கனா இருக்கட்டும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் சம்பவிக்கிறது ஒரே காரியம்தான் சம்பவிக்கிறது என்கிற உண்மையையும் இங்கே சாலமோன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். और यहाँ पर सुलेमान कहता है कि चाहे वो धर्मी हो चाहे वो अधर्मी हो, दोनों के जीवन में घटने वाली एक सच्ची बातों को यहाँ पर बताता है। சாலமோன் மிக தெளிவாக உண்மையை அங்கே எதையுமே மிகைப்படுத்தாமல், और सुलेमान जो है उस सच्चाई को जो है एकदम स्पष्ट रूप से वहां पर किसी प्रकार की ऊंचाई नीचाई ना करते हुए உண்மையை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். और वहां पर एक सच बात को बताते हुए हम देख पाते हैं। பல காரியங்களை குறித்து சாலமோன் மிக தெளிவாக உண்மையாக ஒவ்வொரு மனிதனுக்கும், இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவருடைய சித்தம்,
ஆண்டவர் இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனையும் வாழ வைத்திருக்கிறதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த பிரசங்கியில மிக தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். और ये जो सभा उपदेशक में सुलेमान जो है परमेश्वर हर एक मनुष्य के जीवन में जो बातों को रखा है वो लोग समझने के लिए एकदम स्पष्ट रूप से इस सभा उपदेश की पुस्तक में कहता है. இங்கே சாலமோன் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல எல்லாமே மாயை மாயை எல்லாமே மாயை என்று சொல்லுகிறவர் और सुलेमान जो है इस पुस्तक में कहता है कि सब कुछ माया है, माया व्यर्थ है, व्यर्थ है. ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினால ஒவ்வொரு காரியங்களிலும் தன்னுடைய கவனத்தை செலுத்தி அதனுடைய ரிசல்ட் அதனுடைய முடிவை இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். और परमेश्वर जो उसके जीवन में देने वाले सारे बातों को वो जांच कर उसके अंत के बारे में यहाँ पर कहा गया है. இந்த காலை நேரத்துல இந்த பிரசங்கியின் புஸ்தகத்துல இந்த மாயை மாயை எல்லாம் மாயை என்கிற இந்த வசனத்தை நான் தியானிக்க வேண்டும் என்று இந்த வசனம் எனக்கு கொடுக்கப்பட்ட வசனம். இதை குறித்து எப்படி பேசுறதுன்னு தெரியல. ஆகையினால இந்த புஸ்தகத்தையே வாசிக்க நான் முடிவெடுத்தேன். और इस सवेरे के समय जो है इस अध्याय को जो सब कुछ व्यर्थ है इस अध्याय को जब दिया गया तब मैं सोचा कि इसे कैसे मुझे बताना है, तो मैं निर्णय लिया कि इस पुस्तक को पढ़ना है. ரொம்ப நேரம்லாம் இல்லை, 12 அதிகாரம் இருக்கு. ரொம்ப ஒரு அரை மணி நேரத்தில் படிச்சிடலாம். और ज्यादा समय नहीं, 12 अध्याय है, तो एक आधे घंटे में इसे पढ़ அரை மணி सकते நேரம் 3/4 மணி நேரத்தில் வாசித்திடலாம். और आधा पौना घंटे में आप इसे पढ़ सकते हो. இங்கே எல்லாவற்றையும் வாசித்து முடிக்கும் பொழுது ஒரு காரியம் எனக்கு நல்ல தெளிவாக ஆண்டவர் உணர்த்தினார். और यहाँ पर सारे बातों को पढ़ने के बाद परमेश्वर ने एक बात को स्पष्ट रूप से जो है प्रकट किया. இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதன் படுகிற பிரயாசங்களும் தன்னுடைய அதாவது இன்னொருவருக்காக வைத்து போகிறது அன்றி இவன் அனுபவிக்கிறது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அனுக்கிரகம். அதாவது நிறைய பேர் பிரயாசப்பட்டு நிறைய சம்பாதிக்கிறாங்க, சேர்த்து வைக்கிறாங்க, ஆனா அதை அனுபவிக்க கூட நிறைய பேருக்கு கிடைக்கல. और जो है उसने वो कहता है कि संसार में जो है कई लोग जो है भारी परिश्रम करते हैं, मगर जो है उसकी जो परिश्रम का फल जो है वो अनुभव नहीं कर पाता है, उसे कोई और अनुभव करता है. தனக்கு அதுல ஒரு லாபமும் இல்லை. और उसके लिए उसको कुछ लाभ नहीं है. யோசித்து பாருங்க, जरा सोच कर देखो. நிறைய அது வேணும் இது வேணும்னு எல்லாம் ஸ்வீட்டு ஒரு வீட்டில் தீபாவளி வரும் பொழுது அல்லது பண்டிகை நாட்களில் எல்லா பண்டத்தையும் வீட்டில் வாங்கி வச்சுட்டு और मान लो कि कोई पर्व आ रहा है कि आपने सारे जो है मिठाइयों को अपने घर पर लेकर आए हैं, அதை சாப்பிட முடியாம வாயாலேயோ வயிற்றாலேயோ போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? और अगर आप वो नहीं खा पाओगे, समझो कि आपको कोई बीमार हो गया, तो आप क्या करोगे? அல்லது இப்போல்லாம் லேட்டஸ்ட் டாக்டர் என்ன சொல்கிறானோ உடனே அதை மட்டும் கேட்பாங்க. மற்ற யாரும் பாஸ்டர் சொல்கிறது அதெல்லாம் பிறகு, பாஸ்டரு பைபிள் சொல்கிறது எல்லாம் பிறகு. டாக்டர் சொல்லிட்டானா, இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களே அது அந்த டாக்டர் சொல்கிற வார்த்தைக்கு அவ்வளோ மதிப்பு கொடுக்குறாங்க. ஆனால் ஆண்டவருடைய காரியங்களில் எப்படி இருக்கிறாங்கங்கிறத நம்ம சொல்ல முடிகிறதில்ல. அந்த அளவுக்கு மோசமான நிலைமை இருக்கிறது. और आज जो है लोग इतने बढ़ गए हैं कि जो है डॉक्टर कहते हैं उनकी बातों को बहुत ही प्रमुखता देते हैं. यदि कोई पास्टर कहे तो उसकी बातों को जो है टाल देते हैं, क्योंकि संसार जो है उतने डॉक्टर के ऊपर भरोसा कर कर चल गए हैं. டாக்டர் சொல்லிட்டான்னா சாப்பிடக்கூடாது. और डॉक्टर ने कह दिया इसे नहीं खाना है तो नहीं खाना. டாக்டர் சொல்லிட்டான்னா காலையிலே எழும்பி வாக்கிங் எங்க போகணுமோ 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் நடக்கணும். और डॉक्टर ने कह दिया कि आपको 1-2 किलोमीटर चलना है, वॉकिंग करना है तो वॉकिंग करना है. வசனம் சொல்லுது அதிகாலையில என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று और சொல்லப்பட்டிருக்கிறது. वचन कहता है कि भोर को जो मुझे ढूंढता हो पाएगा. காலையில எழும்ப முடியல, और सवेरे नहीं उठ पाते हैं, ஜெபம் பண்ண முடியல, प्रार्थना नहीं कर पाते, ஆண்டவரை நினைக்க முடியல, परमेश्वर को याद नहीं कर எப்படி पाते, ஆசீர்வாதம் வரும்? और तब कैसे आशीर्वाद आएगा? டாக்டர் சொன்னான்னா உடனே கேட்கறது. और डॉक्टर कह देगा तो तुरंत सुनते हैं. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு और परमेश्वर के बच्चों को ஆண்டவர் இந்த உலகத்துல படுகிற பிரயாசங்களை அனுபவிக்க அனுகிரகம் செய்கிறார். और परमेश्वर जो है जो परिश्रम करते हैं परमेश्वर के लोग, उससे अनुभव करने का परमेश्वर एक अनुग्रह को देता இந்த है. வசனங்கள்லாம் நான் என் மொபைலில் எடுத்து வச்சிருக்கிறேன்.
और ये सारे वचनों को मैं अपने मोबाइल में निकाल के रखा हूँ மொபைல் அவன் பிடுங்கி வச்சுக்கிட்டான். और मोबाइल जो है वो छीन के रख लिया அதுல இருந்து ஆண்டிக்கு அனுப்பி விட்டுருக்கிறேன். और उसमें से मैंने आंटी को भेजा ஆண்டி அந்த மொபைலை வச்சு ஜூம் மீட்டிங்ல வச்சிருக்கா. और आंटी जो है मोबाइल को रखे जूम मीटिंग में रखे हैं ஆனாலும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுவேன். और फिर भी परमेश्वर ने जो वचन दिया वो मैं आपको बांटूंगा அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया இந்த பிரசங்கி 1ஆம் அதிகாரத்துல और सभा उपदेश के पहले अध्याय में ஸ்தோத்திரம் 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 இந்த 13ஆம் வசனம் और 13 वचन நான் வாசிக்கிறேன். मैं पढ़ता हूँ வானத்தின் கீழ் நடப்பதை எல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதற்கு என் மனதை பிரயோகம் பண்ணினேன். மனுபுத்திரர் இந்த கடும் தொல்லையில் அடிபடும்படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார். और मैंने अपना मन लगाया कि जो कुछ सूर्य के नीचे किया जाता है उसका भेद बुद्धि से सोच सोच कर मालूम करूं. यह बड़े दुख का काम है जो परमेश्वर ने मनुष्य के लिए ठहराया है कि वे उसमें लगे हैं. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் தான் இந்த தொல்லைகளை என்ன செய்து வைத்திருக்கிறாராம், नियमित வைத்திருக்கிறாராம். और यहाँ पर हम देखते हैं कि परमेश्वर ने जो है इस प्रकार की दुखों को जो है तैयार किया है. அவன் சொல்றான் இந்த கடும் தொல்லையில் அடிபடும்படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார். और इस बड़े दुख में पड़ने के लिए परमेश्वर ने मनुष्य के लिए ठहराया है. அப்போ ஆண்டவர் இந்த உலகத்துல எல்லாவற்றையும் படைத்தார். எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டவர் மனுஷன் தனிமையா இருக்கிறது மட்டும் நல்லதல்லன்னு சொல்லி மனுஷனுக்கு ஒரு துணையும் உண்டு பண்ணி அவனுக்கு நல்ல ஒரு ஏதேன் தோட்டத்தையும் கொடுத்து அவன் ஆசீர்வாதமா இருக்கும்படி அவனை ஆசீர்வதித்தவர். और परमेश्वर ने सारी सृष्टि को बनाकर और उसे देखा कि बहुत ही अच्छा है. उतना ही नहीं, परमेश्वर ने मनुष्य को बनाया और परमेश्वर ने मनुष्य को अकेला रहना अच्छा नहीं समझकर उसके लिए एक सहायक को बनाया. और उतना ही नहीं, उन दोनों को अच्छे से रहने के लिए एदेन की वाटिका में रखा और उन्हें आशीर्वाद दिया. ஆண்டவர் தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். और परमेश्वर की मर्जी यह है कि परमेश्वर के लोग जो है वो आशीर्वाद के साथ रहे. ஆனா ஆண்டவர் இன்னொரு காரியத்தையும் செய்தார். मगर परमेश्वर उसके साथ और एक कार्य को किया. எப்ப செய்தார்னா, और ये कब हुआ? மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பிசாசுக்கு கீழ்ப்படிந்ததுனால. और ये तब हुआ जब मनुष्य ने जो है परमेश्वर की बातों को ना सुन, परमेश्वर की आज्ञा को ना मानकर शैतान के शब्दों को सुनना आरंभ किया. तब ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பிசாசு சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்து ஆண்டவர் புசிக்காதன்னு சொன்ன கனிய புசிச்சதுனால और परमेश्वर की बातों को ना सुनते हुए शैतान की बातों को सुनकर परमेश्वर ने जिस फल को ना खाने के लिए कहा, கீழ்ப்படியாததுனால के कारण और आज्ञा पालन ना करने के कारण தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டான். और वो वाटिका से जो है वो भगाया गया. அதோடு கூட அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா, और उसके साथ उसको जो देने वाला शब्द क्या था? இனிமே நீ और अब से तू சும்மா இருந்து சாப்பிட முடியாது. और अब से तू जो है ऐसे ही नहीं खाएगा. நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தணும். और अपने माथे का पसीना जो है जमीन में बहाना होगा. பாடுபடணும். और तुझे तकलीफ उठाना पड़ेगा. சும்மா இருந்து ஒண்ணும் நீ சாப்பிட முடியாது. और आप ऐसे ही खा नहीं पाओगे भोजन. கஷ்டப்படணும். और आपको दुख उठाना எல்லா पड़ेगा. ஜனங்களுக்கும் ஆண்டவர் நியமித்த ஒரு நியமம். और सारे लोगों को जो एक नियम को दिया वो नियम ये है. அதை மாற்ற முடியாது. और उससे कोई बदल नहीं सकता है. அதோடு கூட और उसके साथ ஆண்டவர் அப்படி ஒரு காரியத்தை செய்துட்டு और परमेश्वर ऐसे काम को कर कर இன்னொரு காரியத்தையும் செய்தார். और एक कार्य को परमेश्वर ने किया. ஆண்டவர் தம்முடைய இரட்சகராயிருக்கிற இயேசு இந்த உலகத்துல வந்து இந்த மனு குலத்தை மீட்டெடுப்பார் என்கிற வாக்குத்தத்தத்தையும் கொடுத்தார். और उतना ही नहीं, प्रभु परमेश्वर ने जो है प्रभु यीशु मसीह जो मानव कुल को बचाने का एक वादा भी दिया. வாழ்நாளெல்லாம் இந்த பூமியில வாழுகிற நாளெல்லாம் और जीवन बिताने वाले इस संसार में सारा जीवन இயேசு ஒருவர் தான் ஒவ்வொரு மனுஷனையும் ரட்சிக்க முடியும். और सिर्फ यीशु मसीह केवल हर एक मनुष्य को बचा सकता है. இயேசுவால தான் ஒரு மனுஷன் ரட்சிப்படைய முடியும். और यीशु मसीह के द्वारा ही एक मनुष्य जो है
वो उद्धार को पा सकता है। அதோடு கூட 5ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. और 5वां अध्याय का उसका 15 वचन ऐसा कहता है। முதலாவதாக பார்த்தோம், और पहला हमने देखा மாயை. ஏன் மாயன்னா ஆண்டவர் தான் இதை நியமித்து வைத்திருக்கிறார். और सब कुछ व्यर्थ क्यों है, क्योंकि परमेश्वर ने इन बातों की अनुमति दिया है। இரண்டாவதாக और दूसरी बात है, தன் தாயின் கற்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான். और अपने माँ के पेट से वो नंगा निकला। 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல और 5वां अध्याय का 15 वचन में, தாயின் கற்பத்தில் நிர்வாணியாய் வந்தான், வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்ப போவான். और जिस तरह अपने माँ के पेट से वो नंगा निकला, जिस तरह वो निकला वैसा ही वो लौटेगा। அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு போவதில்லை. और अपने परिश्रम के बदले में कुछ भी ना पाएगा जिसे वे अपने हाथों से ले जा सके। இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, और यहाँ पर कहा गया है, இந்த உலகத்துல பிறந்த ஒரு மனுஷன் और इस संसार में जन्म लेने वाला एक मनुष्य, அவன் நிர்வாணியா எப்படி பிறக்கும்போது வந்தானோ அப்படியே திரும்ப போயே ஆகணும். और जैसा वो पैदा होते समय जिस प्रकार से वो नंगा आया था वैसा ही उससे लौटना भी पड़ेगा। பிரயாசத்துல ஒன்னையும் கொண்டு போக முடியாது. और अपने परिश्रम का कुछ भी फल वो ले नहीं जा पाएगा। யாருமே கொண்டு போக முடியாது. और कोई भी नहीं ले जा पाएगा। யாருக்குமே அந்த சட்டத்துல இடம் கிடையாது கொண்டு போறதுக்கு. और किसी को भी इस प्रकार की सुविधा नहीं है कि वो ले जाए। இந்த பூமியில இருக்கிற எதுவுமே பரலோகத்துக்கு போக முடியாது. और इस धरती में जो कुछ है वो स्वर्ग में नहीं जा पाएगा। மனுஷனுடைய ஆத்துமா, और सिर्फ मनुष्य का आत्मा, அது மட்டும்தான் தன்னை தந்த தேவனிடத்துல போகும். और वही सिर्फ देने वाले परमेश्वर के पास लौटेगा। வேற எதுவுமே போக முடியாது. और कुछ नहीं जाएगा। ஆனால் ஒரே ஒரு காரியம் மட்டும் பரலோகத்துல இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. और स्वर्ग में एक बात होगा करके कहा गया है। இந்த பூமியில மனுஷன் தேவ மனுஷனால உண்டாக்கப்பட்ட ஆசரிப்பு கூடாரம், இந்த கூடாரம் ஆசரிப்பு கூடாரம் மட்டும் பரலோகத்தில் இருக்க கண்டேன் என்று வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். और हम देखते हैं कि एक बात जो है स्वर्ग में होगा, मिलाप वाला तंबू जो प्रकाशित वाक्य में यूहन्ना ने देखा उस दर्शन को। வேற எதுவுமே பரலோகத்துக்கு போகல. और कुछ स्वर्ग में नहीं गया है। சரி, இப்போ எல்லாமே மாயை. மாயை எல்லாருக்குமே மாயைதான், இந்த மாயான வாழ்க்கை. और இன்னைக்கு நல்ல அழகா இருப்போம், நாளைக்கு அந்த அழகு இருக்குமாங்கிறது தெரியாது. और सब कुछ व्यर्थ ही व्यर्थ है। आज जो है अच्छे सुंदर है, कल वो सुंदरता रहेगा क्या पता नहीं। நான் கல்யாணம் முடிக்கும்போது நிறைய முடி வச்சிருப்பேன். और जब पास्टर जी शादी किए तब बहुत सारे बाल थे। இப்போ நினைச்சா வைக்க முடியுமா? और अब चाहे तो हो पाएगा क्या बाल? இருக்கிற 4 முடியை தொங்க போட்டு போனா और जो बाल है उसे लटका कर जाए तो ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. और सब लोग जो है एक जैसा देखेंगे। அந்த 4 முடியும் கொஞ்சம் வெட்டி வச்சாதான் கொஞ்சம் அழகா இருக்கும். और वो 4 बालों को जरा काटेंगे तो थोड़ा अच्छा रहेगा। நான் அடிக்கடி ஒரு டாக்டரை பார்க்கறது உண்டு. और मैं बार-बार एक डॉक्टर से मिलता हूँ। அந்த டாக்டர் और वो डॉक्टर जो இப்போ இருக்காரான்னு தெரியல. அந்த டாக்டருக்கு மண்டையில முடி கிடையாது. और वो डॉक्टर के सिर में बाल नहीं है। அவரு முடிய இங்கன இருக்கிற ஒரு 5-6 முடிய और அதை நீட்டமா வளர்த்து और बगल के जो थोड़े बाल को लंबा बढ़ाकर அதை தூக்கி இந்த மொட்டை மண்டையில வச்சு और उससे जो है अपने टकले सर पर वो सजाकर கீழ இருந்து அப்படி மேல இழுத்து और नीचे से जो एक बगल से दूसरी बगल की और कंघी அந்த மொட்டை தலையை கொஞ்சம் மொட்டை தலையை மறைச்சு வச்சிருப்பார். और वो अपने जो है गंजेपन को जो छुपा देते हैं। ஆனாலும் அது மொட்டை தலை தான். और चाहे कितना भी छुपाए वो गंजा ही है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. எதுவுமே நிரந்தரம் இல்ல. और कुछ भी जो है वो निरंतर नहीं है। எதுவுமே நமக்கு ஒரு பெரிய நன்மையை கொண்டு வராது இந்த உலகத்துல. और इस संसार में कोई बातें हमारे लिए बड़ी भलाई को नहीं ले आ पाएगा। ஆனா मगर ஒரே ஒரு காரியம் மட்டும் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை இந்த பிரசங்கியில. और एक शब्द जो है मुझे सभा उपदेशक में बहुत ही अच्छा लगा। எல்லாத்தையும் மாயன்னு சொல்றாரு. और सारी बातों को व्यर्थ व्यर्थ कहने वाला, ஆனா ஒரு காரியத்தை ரொம்ப அழுத்தி சொல்றாரு. और एक बातों में बड़ी जोर के साथ वो कहता है। ஏன் அப்படின்னா और क्यों எல்லாத்தையும் மாயன்னு பாக்குறாரு. और सारे बातों को व्यर्थ रूप में ஒரு देखा காரியம் है। ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா தெரியுது அவருக்கு. और एक ऐसी बात है जो उसे प्रमुख लग रहा है। இது இல்லாட்டா अगर ये ना हो तो இந்த மாயை நிறைந்த உலகத்துல ये माया भरे ये व्यर्थ भरे மனுஷனுக்கு ஒண்ணுமே கிடையாது. और मनुष्य के लिए कुछ भी नहीं है। அது என்ன வசனம், அதை வாசிப்போம். और वो कौन सा वचन हम पढ़ेंगे? 2ஆம் அதிகாரம் दूसरा अध्याय 26ஆம் வசனம். और उसका 26वां वचन हम पढ़ेंगे। தேவன்
தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமிக்கிறார். और இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாயிருக்கிறது. जो मनुष्य परमेश्वर की दृष्टि में अच्छा है उसको वह बुद्धि और ज्ञान और आनंद देता है, परंतु पापी को वह दुख भरा काम ही देता है कि वह उसको देने के लिए संचय करके ढेर लगाए। जो परमेश्वर की दृष्टि में अच्छा हो यह भी व्यर्थ और वायु को पकड़ना है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? और यहाँ पे क्या कहा गया है? ஆண்டவர் அவருடைய பார்வைக்கு எவன் நல்லவனா தெரிகிறானோ, और परमेश्वर के दृष्टि में जो अच्छा मनुष्य है, ஏன் நாம ஆண்டவருடைய வசனத்தை பார்க்க வாசிக்கிறோம்? और क्यों हम परमेश्वर के वचन को पढ़ते हैं, ஏன் தேவ சமூகத்துக்கு வருகிறோம்? और क्यों हम परमेश्वर के सम्मुख आते தேவனுடைய हैं, ஆலயத்துக்கு ஏன் வருகிறோம்? और हम क्यों परमेश्वर के भवन में आते हैं, ஏன் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கணும்? और क्यों हमें परमेश्वर के संतान होना है, அவருடைய பார்வைக்கு நல்லவனா இருக்கணும். और परमेश्वर के दृष्टि में हमें अच्छा लोग होना है। அல்லேலூயா. हालेलुया। கொஞ்சம் உங்களுக்கு புரியறதுக்காக और जरा आपको समझने के लिए பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, और पड़ोस में देख के कहो, ஆண்டவருடைய பார்வையில நல்லவனா? और परमेश्वर के दृष्टि में आप अच्छे हो क्या? நீங்க நல்ல அம்மா தான், நல்ல அக்கா தான், நல்ல தம்பி தான். और आप तो अच्छे माँ हो, अच्छा भाई हो, अच्छे बहन हो, ஆனா ஆண்டவருடைய பார்வையில நல்ல அக்காவா, நல்ல தம்பியா, நல்ல அண்ணனா? और क्या आप परमेश्वर की दृष्टि में अच्छा माँ हो, अच्छा भाई हो, अच्छा बहन हो क्या? அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அவர் பார்வைக்கு நல்லவனா இருக்கணுமா? और परमेश्वर के दृष्टि में अच्छा होना है। இந்த உலகம் வந்து மாயதான். और ये संसार एक व्यर्थ भरा हुआ है, கொஞ்ச கால வாழ்க்கை அது மாயை நிறைந்ததுதான். और थोड़े दिन का जीवन है वो भी व्यर्थ है। மாயனா என்னது? और व्यर्थ कहेंगे तो क्या है? மாயனா என்ன சொல்லுங்க और பாப்போம். व्यर्थ बोले तो क्या है? நல்லதுன்னு நம்பிட்டு இருப்போம். और अच्छा कर कर हम भरोसा करते हैं। ஒரு 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 சின்ன ஒரு இதை சொல்ல விரும்புகிறேன். நம்ம சாது சுந்தர் சிங் அவரை குறித்து பல புஸ்தகங்கள் இருக்கிறது. और साधु सुंदर सिंह के बारे में कई सारी किताबें हैं, அவருடைய அனுபவத்துல சந்தித்த பல காரியங்களை அவர் எழுதியிருக்கிறார். और वो अपने अनुभव में पाए हुए कई बातों को लिखे हुए हैं। அவருடைய ஊழிய நாட்கள்லாம் நடந்தே அவர் பல இடங்களுக்கு, இமயமலை பகுதியில பல இடங்கள்ல அவர் நடந்தே ஊழியத்துக்கு போகி ஊழியத்தை செய்திருக்கிறார். और उनकी जो सेवकाई जो है वो कई भागों में जो है वो पैदल ही अपनी सेवकाई को करते हैं। हिमाचल के जो पहाड़ी देशों में भी वो पैदल ही अपनी सेवकाई को कर रहे थे। ஒரு முறை அவர் நடந்து தன்னுடைய ஊழிய பாதையில அவர் இமயமலை பகுதியில நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது, और एक बार जो है हिमालय के उस पहाड़ों में अपने सेवकाई को करते हुए चलकर जाते समय ஒரு மனிதன் அவரோடு கூட நடந்து வந்து கொண்டிருந்தான். और एक मनुष्य जो है उसके साथ चल रहा था, அவனுக்கு மிகவும் தாகம் எடுத்தது, இவர்கிட்டயும் தண்ணி இல்ல கொடுக்கிறதுக்கு. और उस मनुष्य को बहुत ही प्यास लग रहा था और इनके पास भी पानी नहीं था। இவருக்கு பல அனுபவங்கள் இருக்கிறது, பல நடந்தே போய் பல இடங்கள்ல அனுபவம் இருந்ததுனால இவர் நிதானமாய் நடந்து கொண்டிருந்தார். और ये कहीं भी जाते तो पैदल जाते थे, इसलिए वो स्थान पर जो है वो पैदल जा रहे थे। தாகம் எடுக்கும்போது ரொம்ப வேகமா நடந்தோம்னா இன்னும் தாகம் எடுத்து என்ன செஞ்சிருவோம், நமக்கு அது சாதகமா இருக்காது. और प्यास लगते समय अगर हम वेगता से और चलेंगे तो और प्यास लगने लगेगा और हम थक जाएंगे। இந்த கூட போன மனுஷன் தாகமா இருந்ததுனால தூரத்துல சில நேரம் நாம இந்த ரோடுகள்ல நடந்து போகும்போது ரொம்ப தூரத்துல பார்த்தா அங்க தண்ணி இருக்கிற மாதிரி, ரோட்ல தண்ணி கிடக்கிற மாதிரி தெரியும் வெயில் நேரத்துல. और धूप के समय ऐसा लगेगा कि हम कहीं दूर से हम रोड पे चलते समय हमें दिखता होगा कि वहां पर पानी होगा कर कर। அப்படி இவனுக்கு அதை சொல்லுவாங்க காணல் நீர்னு சொல்லுவாங்க. காணல் நீர் அப்படி, அதாவது தூரத்துல அங்க போகும்போது அது இருக்காது. और उसका मतलब है कि दूर से दिखता है मगर पास जाएंगे तो वो नहीं दिखता है। பார்க்கும்போது சந்தோஷமா தண்ணி கிடைச்சிட்டு அப்படின்னு தெரியும். और ऐसा दिखने में ऐसा लगता है कि पानी हमें मिल गया है कर कर। அப்படி அவனுக்கு அந்த காணல் நீர் தெரிந்த உடனே தண்ணி அங்க இருக்குன்னு ரொம்ப வேகமா இவரை விட்டுட்டு பிரிந்து போனான். और ऐसा इसे दूर से कहीं पानी दिख रहा था, इसलिए वेगता से दौड़ा वो पानी की ओर। அது போக போக அங்க தண்ணி இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனா என்ன இல்ல, தண்ணி இல்ல. और ऐसा जाते जाते आपको लगेगा कि वहां पर पानी है मगर वहां पर पानी नहीं होता है। தூரத்துல போய் அவன் தண்ணி தாகத்தினால மரித்து போனான். और वो बहुत ही वेगता से उस दूर जाने के कारण
वो प्यासा वो मर गया। இன்றைக்கு உலக மாயை என்பது இப்படித்தான். பல நன்மைகள் என்பது போல நல்லது போல தெரியும். இதான் இவரை விட்டா வேற வழி இல்லை. இது என்ன நல்ல ஒரு நண்பன், என்ன நல்ல எனக்கு வாழ்க்கை துணை, எனக்கு என்ன புரிஞ்சுக்கிற ஒரு மனுஷன் அப்படின்னு எவ்வளவோ சிலரை பார்த்த உடனே ரொம்ப தாரிஃப் பண்ணுவாங்க. ஆனால் கொஞ்சம் பழகி பார்க்கும்போது தான் இந்த பழமும் புளிக்குது அப்படின்ட்டு எனக்கு தெரியும். और कई बार हमें ऐसा लगेगा कि ये मेरा अच्छा मित्र है और ये मुझे समझता है, मेरा अच्छी जोड़ीदार है, ये मुझे अच्छी तरह समझता है, मगर जो हम उसके साथ जो है मित्रता करने के बाद हमें पता चलता है कि ये भी खटास देता है कर कर। நான் ஒரு முறை எங்கள் ஊருக்கு போயிருக்கும் பொழுது குளத்துல தண்ணி இருக்கும் அப்படின்னு அப்படி குளத்துக்கு போகணுன்னு நான் என்ன சின்ன மகன் வீட்டம்மா 3 பேரை நான் கூட்டிகிட்டு போனேன். எங்கள் ஊர் குளத்துல தண்ணி இருக்கும் பாரு, எப்படியும் தண்ணி இருக்கும், மழைலாம் பெஞ்சிருக்கு, 2 மாதத்துக்கு முன்னால் மழை பெஞ்சிருக்கு, தண்ணி இருக்கும்னு குளத்துக்கு போனோம். और एक बार हम गांव में जाते समय जो हमने सोचा ये कुंड में पानी होगा, हमने घर वालों को सबको कहा कि कुंड में पानी होगा, कि बारिश आया है पानी होगा कर कर। அப்போ அங்கே போன உடனே பார்த்தா தண்ணி இல்லை. और वहां पर हम गए तो जब देखा तो वहां पर पानी नहीं है। தூரத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் வெள்ளையாக தெரிஞ்சிச்சு. அண்ணா தண்ணி இருக்கு பாரு, நம்ம அங்கே தள்ளி போனால் தண்ணி இருக்கும். और दूर से हम देखा जहां पर कुछ सफेद दिख रहे थे, हमने सोचा कि वहां पर जाएगा तो पानी होगा। 2 பேரும் என்னை கிண்டல் பண்ணிகிட்டே வந்தாங்க. और 2 लोग जो है मेरा मजाक उड़ाते உங்கள் ஊரில் தான் தண்ணியே கிடையாது, और आपके गांव में तो पानी नहीं है, அங்கே போனாலும் தண்ணி இருக்காது. और वहां पर भी जाएगा तो पानी नहीं होगा। நானும் அதை நம்பி இவங்களை கூட்டிகிட்டு போகிறேன். और मैं भी भरोसा करके इन लोगों को ले जा रहा हूँ। அங்கே போய் பார்த்தா அது பாறை. और वहां पर जाके थे तो वो एक चट्टान भरा தூரத்துலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் வெள்ளையா தண்ணி மாதிரியே தெரிஞ்சிச்சு. और दूर से देखते समय वो पानी की जैसा दिख रहा था। இப்படிதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களை நாம் சந்திக்கிறோம். और ऐसे हमारे जीवन में कई बातों का हम सामना करते हैं எல்லாமே மாயை, और सब कुछ व्यर्थ है ஒண்ணும் இல்ல வாழ்க்கையில. और कुछ भी नहीं है जीवन में। அவனுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து எல்லாத்தையும் நீ ஆராய்ச்சி பண்ணி என்ன செய், புஸ்தகமா எழுது, எல்லாரும் இதை பார்த்து என்ன செய்யட்டும், புரிஞ்சுக்கிடட்டும் அப்படின்னுட்டு ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து இந்த பிரசங்கின் புஸ்தகத்தை எழுத வைத்திருக்கிறார். परमेश्वर ने सुलेमान को ज्ञान देकर इस पुस्तक को लिखने के लिए रखा है कि ताकि सारे लोग इस बातों को समझ सके। ஒரே ஒரு காரியம் மட்டும் உண்மை, और एक ही बात सच है, அது மாயை இல்ல, और व्यर्थ नहीं है। ஆண்டவர் பார்வையில நல்லவனா இருக்கிறான்னா அவனுக்கு இன்பம் கிடைக்கும். और परमेश्वर की दृष्टि में यदि वो अच्छा रहे तो அவனுக்கு ஞானம் இருக்கும், और उसको ज्ञान मिलेगा, அறிவு, और उसको बुद्धि எல்லாத்தையும் मिलेगा, ஆண்டவர் கொடுத்துருவாரு. और सब कुछ परमेश्वर उसे देगा। அல்லேலூயா. हालेलुया। படிப்பறிவு இல்லாதவனா இருப்பான், और वो अनपढ़ रहेगा, ஆனா பைபிளை படிக்க ஆரம்பிச்சிட்டான்னா और वो बाइबल पढ़ना आरंभ कर दे तो அவன் ஒரு அறிவாளி. और वो भी एक ज्ञान, பைபிள் படி நடக்க ஆரம்பிச்சிட்டானா बाइबल के अनुसार चलना आरंभ करता है, ஞானமே அவன்கிட்ட வந்துரும். और ज्ञान उसके पास आ जाएगा, கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிச்சிருவான். और परमेश्वर का भय मानना आरंभ ஞானம் அவனுக்குள்ள ஆரம்பமாயிரும். और ज्ञान उसके अंदर आरंभ हो जाएगा। அல்லேலூயா. हालेलुया। அது மட்டும் இல்ல, இன்னொரு காரியத்தை ஆண்டவர் செய்றாராம். और उतना ही नहीं, परमेश्वर और एक कार्य அவர் करता है। பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு அவங்கிட்ட விட்டுட்டு போறதுக்காக இன்னொருத்தன் கடந்து பாடுபடுறானா. उसको देने के लिए और परमेश्वर की दृष्टि में अच्छा होने के कारण उसको जो छोड़ के देने के लिए और एक व्यक्ति है वहां पर, அவனுக்கு ஒரு தொல்லையை கொடுத்திருக்கிறான் ஆண்டவர். और परमेश्वर ने उसको एक दुख को दिया है, அவன் நினைப்பான், और वो सोचेगा ஆஹா நான் எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன், और देखो मैं कितना जो कमाया हूँ, கையில இங்க 4 மோதிரம், அங்க 4 மோதிரம், கையில இங்க सोना, इधर सोना. और तमिलनाडु में एक आदमी है, தமிழ்நாட்டுல ஒரு ஆள் இருக்கிறார். और तमिलनाडु में एक व्यक्ति है, டிவில நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. और आप टीवी न्यूज में सब देखे होंगे, வெளியே வந்தாருன்னா 14 கிலோ தங்க நகையோட தான் வருவார். और वो जब बाहर आते हैं तो 16 जो किलो जो है सोने के साथ ही आते हैं बाहर, இப்படி சேர்த்து வைப்பாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். और ऐसा इकट्ठा करके रखेंगे, बहुत ही खुश होता है। ஆனா யாருக்கு கொடுக்க போறோங்கிறது தெரியாது, யார் இதை அனுபவிக்க போறாங்கிறது அவருக்கு தெரியாது. और पता नहीं कि एक कौन अनुभव करने वाला है, அவர் ஜெயிலுக்கு போயிருவாரு, और वो जेल में चले जाएंगे, அல்லது அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருவாரு. और नहीं तो सब कुछ छोड़ के चले जाएंगे, அவருடைய பிள்ளை கூட அனுபவிக்க மாட்டான். और उसके बच्चे भी उसे अनुभव नहीं करते, ஏன்னா அவனுக்கு அதை பத்தி தெரியாது. और क्योंकि उसके बारे में उसे पता नहीं, அது எவ்வளவு கஷ்டப்பட்டு அவரு சம்பாத்தியம் பண்ணார் தெரியாது. और उसे पता नहीं कि कितना तकलीफ के साथ उसे जोड़ा है। எங்கேயோ ஒரு ஆண்டவருக்கு நல்லவனா இருப்பான், और कोई एक जो है परमेश्वर का भला मनुष्य होगा, அவன் ஒண்ணு இல்லாத ஆண்டியா இருப்பான், और वो कंगाल रहेगा, कुछ भी नहीं रहेगा उसके पास, ஆனா அவங்கிட்ட போய் சேர்ந்துரும் எல்லாம். मगर वो सारी बातें जो है उसके पास जाके मिल जाएगी। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நீங்க நல்ல ஆண்டோட பார்வையில
பார்வையில நல்லவனா இருந்தா और आप परमेश्वर की दृष्टि में अच्छे रहेंगे तो ஆண்டவர் கொடுக்கிற இன்பம் और परमेश्वर देने वाला आनंद எங்கேயோ யாரோ சம்பாத்தியம் பண்ணி வச்சத அவன் அனுபவிக்க முடியாம எப்படியோ ஒரு வழியில உங்களுக்கு கொடுத்து வைக்கப்பட்டிருக்கும். और वो जो कमा के रखा उसकी कमाई वो अनुभव ना करते हुए उसका पूरा संचय का जो डेरा आपके पास आ जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। இங்க இவருக்கு நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் ஏன் ஜெபத்தை கேட்டு எனக்கு கொடுத்துட்டாரு. और यहाँ पर ये जो भला व्यक्ति कहेगा कि मैंने प्रार्थना किया परमेश्वर ने मुझे दिया। ஹல்லேலூயா. हालेलुया। அது எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியாது, और वो कैसे आया वो आपको भी नहीं पता चलेगा, யாருக்கும் தெரியாது. और किसी को भी नहीं पता। ஆனா அதை அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவருடைய பார்வையில நல்லவனா இருக்கிறவன் தான் அதை அனுபவிப்பான். और उसे अनुभव करने के लिए परमेश्वर की नजरों में जो अच्छा है वही अनुभव कर पाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் சாட்சி சொல்லுவாங்க, और परमेश्वर के लोग गवाही बोलेंगे, ஐயா நான் எவ்வளவு கொடுத்து வைத்தவன், और देखो मैं कितना जो है भाग्यवान हूँ, ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார். और परमेश्वर ने मुझे ऐसी बातों को दिया है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। எல்லாமே மாய இந்த உலகத்துல. और इस संसार में सब कुछ व्यर्थ है। ஆண்டவருடைய பார்வையில நல்லவனா இருக்கிறவனுக்கு தான். और जो परमेश्वर की दृष्टि में अच्छा मनुष्य है। நான் நேரம் இல்லாதபடினால முடிக்க விரும்புகிறேன். और समय ना होने के कारण समाप्त करना இன்னொரு चाहता சில வசனங்கள் உண்டு. हूं। और कुछ सारे वचन हैं। அதோடு கூட பிரசங்கி இன்னொரு காரியத்தையும் அவர் உணர்ந்து கொண்டவராக சொல்லுகிறார். और सभा उपदेशक और एक बातों को समझ के कहता है, தேவனுடைய ஆலயத்துக்கு நீ போகும் பொழுது, और जब परमेश्वर के भवन में तुम जाते समय, 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், और 5वां अध्याय उसका पहला वचन, உன் நடைய காத்துக்கொள்ள, और तो अपने चाल चलन को सुधार, உன் இஷ்டப்படி சும்மா நீ எப்படி நினைக்கிற அப்படி போய் அங்க ஆராதனையில இருக்காத, और जैसा तू चाहता है वैसे आराधना में शामिल ना होना, உன் நடைய காத்துக்கொள், तू अपने चाल चलन को संभालना, உன் நட और तेरा चाल चलन சும்மா உன் நினைச்ச நேரம் உன் நினைச்ச உன்னுடைய அறிவுபடி நடக்காத, और तू अपने समझ के अनुसार ना चलना। மூடர் பலியிடுகிறதை போல பலியிட சேராமல் செவி கொடுக்கணும், கேட்கணும், நான் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கணும். और मूर्खों के बलिदान के समान ना होना है, परमेश्वर की बातों को सुनना है, நான் மாறணும், और मुझे बदलना है। செவி கொடுக்க சேர்வதே நலம் என்று சொல்லப்பட்டிருக்கு. और कहा गया है कि कान लगाना ही अच्छा है। ஏன் அப்படின்னா और क्यों ऐसा? ஆண்டவர் பரலோகத்துல இருக்கிறார், வானத்துல இருக்கிறார், நீ பூமியில இருக்கிற. और परमेश्वर जो है स्वर्ग में है, तुम पृथ्वी पर हो। அவர் எவ்வளவு பெரிய இடத்துல இருந்து உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். और परमेश्वर इतने बड़े स्थान से आपको देखता है। அவருடைய வார்த்தை தேவ ஆலயத்துல அங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு தேவ ஊழியக்காரர்கள் மூலமாக பேசுவார். परमेश्वर अपने वचनों को प्रकट करेगा, परमेश्वर अपने वचनों को अपने सेवकों के द्वारा प्रकट करेगा। நீ கேட்கிறதுக்கு செவி கொடுக்கிறதுக்கு ஆயத்தமாயிரு. और तू सुनने के लिए कान लगाने के लिए तैयार रहे। அதுக்கு அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. और उसका अगला वचन कहाँ गया है? நீ தேவ சமூகத்துல और तू परमेश्वर के सम्मुख में, எல்லாமே மாயதான். और सब कुछ व्यर्थ है। தேவனுடைய ஆலயம் அது பரிசுத்தம் உள்ளது, அங்க போகும்போது உன் நடையை காத்துக்கொள். और परमेश्वर का भवन जो है वो पवित्र है, वहां पर जाते समय अपने चाल चलन को संभाल அடுத்த लेना। வசனத்துல தேவ சமூகத்துல நீ உன் வாயில மனம் பதறி நீ எதையாவது பேசிராத. और जो है अगला वचन कहता है कि उतावली से कुछ बातें ना करना, நீ அதிகமா பேசாத, और तू अधिक बातें ना करना, நீ அங்க அமைதியா இரு. और वहां पर एकदम शांत रहना, நீ மனம் பதறி எதையாவது பேசிட்டு இருக்கிறாத. और तू उतावली से कुछ कह ना देना। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருடைய பிள்ளைகள் और परमेश्वर के लोग தேவனுடைய பார்வையில நல்லவனா இருக்கணும்னா, और परमेश्वर की दृष्टि में अच्छा रहना है तो ஆண்டவருடைய ஆலயத்துல செவி கொடுக்க சேரணும். और परमेश्वर के भवन में प्रभु की बातों को सुनना है। அடுத்ததாக தேவ சமூகத்துல மனம் அதாவது மனம் வாய் பேசகி எதையாவது பேசிடக்கூடாது. और दूसरा जो है उतावली से आप कुछ ना कहे, பயபக்தியோடு இருக்கணும். और भयभक्ति के நாம साथ, பேசுற வார்த்தை சரிதானா, நீ அதை நாம் பல முறை யோசித்து பார்க்க வேண்டும். और सोचना है कि हम जो शब्दों को कह रहे हैं वो क्या ठीक है, कई बार हमें उसे जांचना है। தேவ சமூகத்துல காத்திருந்து ஆண்டோடைய வார்த்தையை பேசணும். और परमेश्वर के सम्मुख इंतजार कर कर परमेश्वर के
शब्दों को कहना है ஆவியானவருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். और पवित्र आत्मा की अगुवाई करण के अंदर अपने आप को सौंपना சுயமா எதையாவது பேசிட்டு இருக்க கூடாது. है और अपने स्वार्थ भरे शब्दों को नहीं कहना है। அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया। மோசே ஒரு முறை வனாந்திரத்துல போகும்போது और मूसा जब एक बार वो जंगल में जाते समय அங்கே முட்செடி எரிகிறது. और वहां पर जो है कांटे का एक झाड़ जो है जल रहा है முட்செடி தீப்பிடிச்சு எரியுது. और कांटे के झाड़ में आग लग चुका है ஆனா செடி பச்சை பசையா இருக்கிறது. मगर जो झाड़ जो है एकदम हरा भरा दिख रहा है செடி மேல அந்த உஷ்ணம் தாக்கம் இல்ல. और उस झाड़ के ऊपर जो है किसी प्रकार का जो उष्ण जो है नहीं लग रहा है, झुलस அப்படி नहीं அப்படி रहा है। எரிஞ்சாதானே கொஞ்சம் பார்ப்போம். और ऐसा जलेंगे, ऐसा जल रहा है तो थोड़ा देखेंगे करके சும்மா गए। செடி எரிஞ்சிச்சுன்னா ஏதோ எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னுட்டு போயிருவோமே. और झाड़ ऐसा जल रहा है तो उस पर इतना ध्यान नहीं लगाते थे। ஆண்டவர் மோசைய அங்க இழுக்கிறதுக்கு என்ன செய்றாரு? அவன் கவனிக்கிறான், செடி எரியவே மாட்டேங்குது, ஆனா தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. और वो वहां पर वो ध्यान दे रहा है कि आग लगा हुआ है मगर किसी प्रकार का पेड़ में झुलसापन नहीं आया है। இப்போ கிட்ட போய் பார்க்கறான். अब वो करीब जाकर देख रहा है இதுவரைக்கும் இப்படி ஒரு நாளும் பார்க்கலையே. और अब तक इससे हमने ऐसा नहीं देखा ஏன் இப்படி இருக்குது? और ऐसा क्यों है। அப்ப அங்க இருந்து ஒரு சத்தம் வருது. तब वहां से एक शब्द आ रहा நீ है நிற்கிற இடம் और जिस स्थान पर तुम खड़े हो இது பரிசுத்த பூமி. और ये पवित्र भूमि உன் है பாதரட்சையை நீ கழட்டி போடு. और तू अपना जो है जूते उतार कर आना। அப்படின்னா இது தேவனுடைய சன்னிதானம், தேவனுடைய சமூகம். और तब उसका अर्थ ये है कि ये परमेश्वर का सम्मुख है। இங்க நீ உன்ன உன் பாதரட்சியை கழட்டி போட்டு பயபக்தியோட நில்லு. और यहाँ पर तू अपने जूती को उतार कर एक भयभक्ति के साथ आना। இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய आज நாம் परमेश्वर के लोग हम எல்லாமே மாயதான். और सब कुछ व्यर्थी है, நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். हम जी रहे हैं எல்லாம் துன்மார்க்கனுக்கு என்ன நடக்குதோ அதுதான் நமக்கும் நடக்குது. और जो दुष्टों के जीवन में जो हो रहा है वही हमारे जीवन में भी होता है அதுதான் நடக்கும். और वही होगा। ஏன்னா இந்த உலகத்துக்கு ஆண்டவர் அதை நியமித்திருக்கிறார். और क्योंकि परमेश्वर ने संसार के लिए नियमित किया है ஆனா मगर அவர் பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு जो परमेश्वर की दृष्टि में अच्छा है இன்பத்தை அளிக்கிறார். और परमेश्वर उसे आनंद देता है அவன் அனுபவிக்கிறதுக்காக. और उसे अनुभव करने के लिए। எவனோ ஒருவன் தொல்லையோடு கஷ்டப்பட்டு எதுக்கு தான் இப்படி கடந்து சாகுறோம், எதுக்கு தான் இப்படி கடந்து சம்பாதிக்கிறோங்கிறத உணர்வு இல்லாம ஒருவன் சம்பாதித்து இந்த தேவனுடைய பார்வையில நல்லவனா இருக்கிறவனுக்காக அவர் கடந்து சம்பாதிக்கிறாராம். और कोई जो है जो पापी जो है जो कमा रहे हैं, परिश्रम करके कमा रहे हैं, उनके सारी कमाई जो है परमेश्वर किसके पास दे देता है? जो धर्मी है उनके पास दे देता है। அல்லேலூயா. हालेलुया। ஒருவேளை இந்த நாளில உங்க வாழ்க்கையில ஆண்டோடைய பார்வையில நீங்க குறைவுள்ளவர்களா இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டோட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்க பார்வையில நான் நல்லவனா இருக்கணும். और यदि आप परमेश्वर की दृष्टि में कमी वाले इंसान हैं तो प्रभु से आज कहेंगे, प्रभु आपके दृष्टि में मुझे अच्छा मनुष्य बना प्रभु। எல்லாமே உங்களை தேடி வரும். और सब कुछ आपको ढूंढ कर आएगा। அல்லேலூயா. हालेलुया। நீ பிரயாசப்படாததையும் நீ சாப்பிடுவாய். और जो जिन बातों को आपने परिश्रम नहीं किया उसे भी आप खाओगे। இன்னும் சிலர் கையின் பிரயாசத்தையே சாப்பிட முடியாம எத்தனையோ பேர் அவஸ்தைப்படுறாங்க. और आज कितने ऐसे लोग हैं जो अपने हाथों की कमाई को भी नहीं खा पाते। ஆண்டவர் சொல்றார் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். परमेश्वर कहता है कि तुम अपने हाथों की कमाई को खाओगे। 127 சங்கீதம் 1ஆம் வசனம், 128 நினைக்கிறேன், 28 और भजन संहिता 128 अध्याय में कहा गया है முத வசனம், और पहला உன் वचन, கையின் பிரயாசத்தை நீ और சாப்பிடுவாய். तू अपनी हाथों की कमाई को खाएगा। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டோடைய பிள்ளைகள் और परमेश्वर के लोग கையின் பிரயாசத்தை சாப்பிடுவார். अपने हाथों की कमाई को खाएंगे பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். और भलाई और अनुग्रह भरा रहेगा। இந்த உலகத்துல மாயான உலகம்தான். और ये संसार व्यर्थ संसार है இன்னைக்கு இருக்கும் இருக்காது. और आज है कल नहीं रहेगा எல்லாம் மாயை. और सब कुछ व्यर्थ है மாயை 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 என்று और சொல்ல व्यर्थ ही व्यर्थ है करके कहा எல்லாமே गया है। மாயை என்று और சொல்ல. सब कुछ व्यर्थ है। ஆனா ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு और परमेश्वर के दृष्टि में जो अच्छे हैं ஆண்டவர் நன்மை और செய்கிறார். परमेश्वर उनकी जन भलाई करता है। அல்லேலூயா. हालेलुया। இந்த பிரசங்கின் புஸ்தகத்தை और सभा उपदेश की पुस्तक को எத்தனை முறை நீங்க படிப்பீங்கன்னு தெரியாது. और कितने बार आप पढ़ेंगे मुझे पता அடுத்த नहीं। வாரம் வரும் பொழுது और अगला सप्ताह आते समय நான் பிரசங்கின் புஸ்தகத்தை இத்தனை தடவை வாசித்தேன்னு சொல்லி और मैं सभा उपदेश की पुस्तक को इतनी बार पढ़ा कहेगा। யார் அதிகபட்சமாக और जो अधिक
10 தடவைக்கு மேல யார் படிச்சிருக்கிறாங்களோ और जो 10 बार के ऊपर जो पढ़े होंगे அவங்களுக்கு ஒரு gift கொடுப்பேன். और उनको मैं एक तोहफा दूंगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இந்த பிரசங்கின் புஸ்தகத்தை ஒருவன் நல்ல மனசுல பதிய வச்சிட்டான்னா और यदि सभा उपदेश की पुस्तक को अच्छी तरह से अपने मन में बिठा लिए தேவனுடைய அன்பை ருசிக்க और முடியும். परमेश्वर के प्रेम को चख पाओगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல, इस संसार में कुछ भी नहीं है ஆனா ஆண்டவர் मगर परमेश्वर அவர் எனக்காக वो हमारे लिए எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். और सब कुछ करता है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஒரு நித்திய வாழ்வை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். एक अनंत काल का जीवन परमेश्वर ने हमारे लिए रखा அது है மாயை அல்ல, அது நிஜம். और वो व्यर्थ नहीं है, वो सच है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। எல்லாம் அங்க நமக்கு கிடைக்கும். और वहां पर सब कुछ मिलेगा நம்ம துக்கம் எல்லாம் முடிந்து போகும். और हमारा दुख जो है அங்க सब कुछ துக்கம் खत्म இருக்காது. होगा। वहां पर दुख नहीं रहेगा பிரயாசம் பட்டு பலன் இல்லாம போகாது. और वहां पर परिश्रम करे फल ना हो ऐसा அங்க ना கண்ணீர் होगा। இருக்காது. वहां पर आंसू नहीं होगा, அங்கே சந்தோஷம் இருக்கும். वहां पर आनंद होगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நல்லவர். और प्रभु भला நாம் है। எல்லாரும் கண்களை மூடி हम ஜெபிக்கலாம். सबको आंखें बंद करके प्रार्थना அன்பின் करें। பரலோக பிதாவே, ईश्वर के पिता, நல்ல நேரத்துல अच्छे समय के உங்க लिए வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். आपके शब्दों के लिए आपको धन्यवाद இந்த करते மாயை हैं। நிறைந்த உலகத்துல ये माया भरे संसार ஆண்டவருக்கு में முதலிடம் கொடுத்து प्रभु को पहला स्थान देकर ஆண்டவருக்கு முதன்மையாக ஆண்டவரை வைத்து और प्रभु को प्रमुखता करके रखकर ஆண்டவரை மட்டுமே நம்பி और प्रभु में केवल भरोसा करकर நித்திய பிதாவாயிருக்கிற தேவனை மாத்திரம் நம்பி और अनंत काल के पिता पर केवल भरोसा करकर ஆண்டவரை பிரியப்படுத்தி और प्रभु को प्रसन्न कर ஆண்டவருடைய பார்வையில நல்லவர்களாக और प्रभु की दृष्टि में अच्छे ஆண்டவருக்கு बनकर பிரியமானவர்களாக வாழ और प्रभु के नजरों में अच्छा मनुष्य बनकर जीने के लिए சாலமோன் மூலமாக और सुलेमान के द्वारा பிரசங்கியின் புஸ்தகத்துல सभा उपदेश के पुस्तक में எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா வார்த்தைகளுக்காக आपने दिया सारे वचन के लिए எங்களுக்கு புரிந்து கொள்ளும்படியாக हमें समझ में आने के लिए எங்களுடைய அறிவுல हमारी समझ में நாங்க யோசித்து பார்த்தாலும் புரிந்து கொள்ள முடியாத பல உண்மைகளை और अगर हम विचार करें तो भी कहीं सच्चाई को हम जान नहीं पाते उन सच्चाइयों को எங்க வாழ்க்கையில நாங்க இதுவரைக்கும் புரிந்திராத அப்பா அந்த உலகத்துல நாங்க எவ்வளவுதான் எந்த புஸ்தகத்தை படித்தாலும் எந்த புத்தியுள்ள எந்த அறிவுள்ள பெரிய பெரிய புத்திமான்களுடைய புஸ்தகங்களை படித்தாலும் நாங்கள் அறிந்து கொள்ள முடியாத பல காரியங்களை இந்த புஸ்தகத்தில் எங்களுக்கு தந்திருக்கிறீரே. और प्रभु जी कितने प्रभु हालेलुया पुस्तक को पढ़ते हुए हमें समझने के लिए इस प्रकार की एक पुस्तक को आपने हमें दिया। உமக்கு நன்றி செலுத்துகிறோம். आपको धन्यवाद करते हैं। ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். और हर एक को ये प्रभु यीशु मसीह के नाम से आशीष करके प्रार्थना करते हैं। மாயையான இந்த உலகத்திலே व्यर्थ भरे संसार में மெய்யான தெய்வத்தை और सच्चे परमेश्वर को பிரியப்படுத்தி खुश कर कर எங்க வாழ்நாளெல்லாம் हमारा सारा கர்த்தருக்காக வாழ்ந்து प्रभु के लिए जीने के எங்க लिए ஓட்டம் முடியும் பொழுது हमारा दौड़ समाप्त होते समय அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது சொன்னது போல जिस तरह प्रेरित पौलुस से तीमोथी को पत्र लिखते நல்ல समय कहा, போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன் என்று मैंने अच्छे சொல்லத்தக்கதா कुश्ती को लड़कर अपने दौड़ को पूरा किया, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று मैं சொல்லும்படியாக अपने विश्वास की रक्षा किया हूँ। எங்க ஓட்டம் இருக்கட்டப்பா. हमारा दौड़ जो है प्रभु ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. हर एक बच्चों को आशीष करें தொடர்ந்து கர்த்தருக்குள்ள நாங்க இன்னும் பலப்பட கிருபதாங்க. और लगातार प्रभु के अंदर बल को पाने के लिए अनुग्रह करना கேட்ட வசனத்தின்படி கர்த்தரை மாத்திரம் பிரியப்படுத்துகிறவர்களாக और सुने वचन के अनुसार प्रभु को केवल खुश ஆண்டவருடைய करने दें। பார்வையில நல்லவர்களாக இருக்க और प्रभु के दृष्टि में अच्छे मनुष्य होने के எங்களை लिए வழி நடத்துங்க. हमें चलाइए, கிருபை கூட இருக்கட்டும். अनुग्रह साथ रहने ஒவ்வொரு दें। பிள்ளைகளையும் हर एक ஆசீர்வதித்து बच्चों को आशीष உங்க करें, நாமத்தை आपका மகிமைப்படுத்துங்க. नाम महिमा पाने दे, பெரிய காரியங்களை செய்வீர். बड़े कार्य करें। மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. उद्धारकर्ता यीशु मसीह के नाम से प्रार्थना सुनो जीवित अच्छे पिता, आमीन. आमीन। प्रभु हमें चलाया, हमसे बात ही किया. पिता पुत्र पवित्र आत्मा जी के लिए हम स्तुति धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद धन्यवाद। ये मेरे मन यहोवा को धन्य कहे, जो कुछ मुझ में है उसके पवित्र नाम को धन्य कहे. ये मेरे मन यहोवा को धन्य कहे और उसके किसी भी उपकार को ना बोलना. नात्मावे कर्तरे स्तोत्री என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமான ஐக்கியமும் சிநேகமும் நம்ம அனைவரோடு கூட இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை பரியந்தமும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.